கைஸ் கிளாஸுக்கு வந்தாச்சு. நம்ம பசங்க பார்த்தீங்களா இல்லையா, 40 நாள் இருக்குமா காலேஜ் முடிச்சு. நீயே பாரு, 40 50 இருக்குண்டா. 50 நாள் கைஸ், 50 நாள் கழிச்சு காலேஜ் ஃபர்ஸ்ட் நாள் போகலன்னா கூட தம்பி கைஸ். இப்போது நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. கைஸ் குட் மார்னிங், வெல்கம் டு மை நியூ வ்ளாக். ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7:30 ஆக போகுது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலேஜ் வேறு இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு நாள் காலேஜுக்கு போக போகிறேன். அது மட்டும் பார்த்தீங்கன்னா காலேஜ் போனால் தேர்ட் இயருங்க. ஸோ கைஸ் டைமில் பார்த்தீங்கன்னா அசிவர் வச்சார். கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆக போகுது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து செஞ்சு முடித்தேன். ஸோ டைம் ஆகிருமோன்னு எனக்கு தெரியல. எனக்கு 11:20 தான் ட்ரெயினு. ஸோ குளிச்சுட்டு சாப்பிட்டு வேறு போகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 11:20 ஆயிடுச்சு. ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா காலேஜ் கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40 days ஆஃப்டர் ஃபஸ்ட்டு நாள் தேர்ட் இயர் வேறு. ஸோ ஒரே ஒரு நோட்டு தான் அண்ட் ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு நாள். ஸோ ஃபஸ்ட்டு நாள் இல்லை, இனிமேல் தானே பார்க்க போகிறீங்க. எனக்கு சரிவா போகலாமா, டைம் ஆகிடுச்சு பாரு. டைம் பாரு கைஸ், கரெக்டாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வருது பின்னாடி பாருங்கள். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனும் வந்தாச்சு கைஸ். ஒரு ஆஃப்டர் 40 days ஆஃப்டர் கழிச்சு ட்ரெயினில் ஏற போகிறேன். ஒரு 1 hour ஆகும் நான் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு. ஸோ ஒரு ஹெட்செட்லாம் இருந்துச்சுங்களேன், மஜாவாக எடிட்டிங் பண்ணி போயிட்டே இருக்கலாம். பிகாஸ் நான் முன்னெல்லாம் அப்படி தான் பண்ணுவேன், எடிட்டிங் பண்ணி. ஸோ ஏன்னா நம்ம டெய்லியுமே வீடியோ எடுக்கிறோம், டெய்லியுமே அப்லோட் பண்ணுறோம்ல. கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 1 ஆக போகுது. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போயாச்சும் காலேஜ் வந்துட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. திரும்பி பார்த்தீங்கன்னா பஸ் ஏறி காலேஜுக்கு போகணும். கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 1:40 ஆக போகுது. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா காலேஜ் உள்ள போல் மெட்ரோவோட உக்காந்துட்டு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான். ஸோ அவனுக்கோசம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் கைஸ். அதை வரான் பாருங்க எப்படி. ப்ரோ பிரதர் கைஸ், இவனுக்கோசம் தான் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டேன். உங்களுக்கு சைதாப்பேட்லேருந்து வரது எவ்வளோ நேரம்னா, எப்போ சொன்ன மெசேஜ் பண்ண சைதாப்பேட்லேருந்து என்கிட்ட, ஏன் அவ்வளோ லேட்டாக வர கைஸ்? கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் இருக்குமா காலேஜ் முடிச்சு. நீயே பாரு, 50 இருக்குண்டா. 50 நாள் கைஸ், 50 நாள் கழிச்சு காலேஜ் ஃபஸ்ட்டு நாள் போகலன்னா கூட இந்த மாதிரி பையன் கூட சேர்ந்தா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா போக முடியாது. முன்னாடா என்ன பண்ணலாம் காலேஜ் போயிட்டு. தம்பி போட்டுடா தெரியாமா, நீ வீடியோ பார்த்தியே இல்லையா? பவுச்சுலடா, நான் டெம்பரே போடலடா, பவுச்சு தான்மா. அன்னைக்கே ஆர்டர் பண்ணிட்டு போட்டேன். அது ஜஸ்ட் மிஸ்ல விந்துச்சுடா. ஃபோனு வந்துச்சு. டெம்பர் வந்து இந்த ஃபுல் டெம்பர் இருந்தா வச்சுக்கலாம், அது வந்துருக்காது. இது பாதி தான் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துச்சு. அன்றைக்கி செம்ம கஷ்டமாயிடுச்சு. என்னோட ஐஸ் இப்போது நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் முன்னாடி போயிருந்தாங்கள்ல, அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற அதான் மத்தியானம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். ஸோ வெரைட்டி ரைஸ் இருந்து மீல்ஸ் இருந்து தான். ஸோ மீல்ஸு பார்த்தீங்கன்னா மீல்ஸ் மாதிரி தான் இருக்குது வெரைட்டி ரைஸ் காலேஜ்னு சொன்னாங்க. மீல்ஸு பார்த்தீங்கன்னா அந்த அக்கா ஒரு மாதிரி என்ன சொல்லுதுன்னா, தம்பி ஒரு மீல்ஸ் வாங்கி 2 பேரில் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. 5-6 பேர் இருந்தோம் நாங்கள். ஆக்சுவலி நாங்கள் ஷேர் பண்ணுற ஐடியாவே நாங்கள் இல்லை. பட் இருந்தாலும் அந்த அக்கா போனோடனே ஒரு மீல்ஸை வாங்கி ஷேர் பண்ணக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு ஆயிடுச்சு. சரி வாக்கா, நம்ம சரி ஓகே நம்ம போயிடலாம் வெளியே, ஏன் இப்படி ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஸோ இதெல்லாம் சரியா இல்லையா, தப்பா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஒரு 40-50 நாள் கழிச்சு வந்தால் கூட நம்ம பசங்க வந்து அவாரியோ அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குமே கேட்க மாட்டாங்க. வாடா என்னடா காலேஜ் இருக்கா அப்படிதான் பேசிட்டு போவாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா கிளாஸ் உள்ள போக போகிறேன். செகண்ட் இயரில் நம்ம கிளாஸே இல்லை, இதுதான் ஓகேவா கைஸ். கிளாஸுக்கு வந்தாச்சு. நம்ம பசங்க பார்த்தீங்களா இல்லையா, எவ்வளோதான் இருக்காங்க கைஸ். பார்த்தீங்களா இல்லையா, நம்ம டிபார்ட்மெண்ட் இது தான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நானே இவன். ஸோ உள்ளே பார்த்தீங்களா அவ்வளோ பார்த்தா இருக்கேன். பட் இருந்தாலும் பார்த்தீங்களா இல்லையா இப்படி இருக்குது வெளியெல்லாம். என்ன சேலஞ்ச் இது? மவுண்டெயினா? இது மவுண்டைன் இப்படி பார்க்கணுமா? எப்படா பார்க்கறது இது? சாயங்காலம் மாட்டேன் 2 ஊர் யாருடா பார்த்தோம்.
தேர்ட் இயர் முடிக்கிறதுக்குள்ளே நான் யூடியூப்பில் ஃபேமஸ் ஆவேன். நீ என்கிட்ட வந்து ஆட்டோகிராஃப் வாங்க போனேன் கீழே காமிடா. ஏய் உனக்கு கல்யாணம் ஆகுமாடா? கீழே காமிடா. ஆட்டோகிராஃப் போறேன்னா உனக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா? சரி போடுற. ஆகுமா ஆகாதா? ஆகும். இதில் எங்கே போட்டுருக்கு? அது என் பேர் மேலே போடு. உதவி பண்ண அதில் இங்கே பாருங்க வந்தா கைஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 140 கிட்டே காலேஜ் வந்திருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் எதுவுமே காலேஜே போல இப்படி தான் உட்காந்து இருக்காங்க. டே ஹலோ ஹலோ தம்பி. கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 3 o'clock ஆக போகுது. பக்கத்தில் தான் இருக்குறியா? சரி பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால வர சொன்னேன். சரி வீடியோ அவ்வளோ தான் போனாங்களா? டே இது வந்து வீடியோ கைஸ் அவ்வளோதான் கைஸ், காலேஜ் முடிஞ்சிச்சு. ஸோ வீட்டுக்கெலாம் போக மாட்டோம், எங்கே போக போகிறோன்னு தெரியல. இப்போது காலேஜ் முடிஞ்சு வெளியே வந்தாச்சு. ஸோ டீ குடிக்கலாமே. கைஸ் என்னோட முன்னாடி வீடியோஸ் பார்த்துருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இங்கே தான் பார்த்தீங்கன்னா டீ குடிப்பேன். ஏன்டா இப்படி கொஞ்சிருக்கிற? ஓகேவா? இப்போ நான் வந்து இப்போ நீ பேச ஏதாச்சும் அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி இப்போ என்ன சேலஞ்சுன்னா, நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் பேக் கேமராவில். அது கரெக்டாக வந்து ஆங்கிள் செட் பண்ண முடியாது. இப்போ வந்து நீ கரெக்டாக எடுத்துட்டா நான் ஒன்று தருவேன், நீ எனக்கு நான் வந்து எனக்கு கரெக்டாக எடுத்தா நீ எனக்கு ஒன்று தருவேன். ஏதாச்சும் ஒன்று நாளைக்கு. ஓகேவா? சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டே இல்லையா? ஓகேவா? நீ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வா, நீ ஒரு விளாகரு. இப்போ நான் இது பிடிச்சிருக்குல்ல, அந்த மாதிரி நீ பிடிச்சி வீடியோ எடுக்கணும். ஏடா கரெக்டாக நாங்கள் முன்னேடு என்ன அந்த கேள்வி பிடிச்ச வரா இதுதான் கரெக்டாக பேசு. கொஞ்ச நேரம் ஏதாச்சும் ஒன்று பேசு. அப்போ இவன் இருக்கான் கேடு. அப்படி பிடிக்கூடாது கேமரா. அப்படி பிடிச்சா எப்படியா? இப்போ நீ தமிழில் மட்டும் பாஸ் பண்ணி பாய்ண்ணா பாய். நாளைக்கு உதயம் பார்ப்போம். கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போனோம். ஸோ காலேஜ் இருந்துன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. கைஸ் பஸ் ஸ்டாண்டை போயிட்டு இருக்கேன். ஸோ அங்கே போனால் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஏறி கைஸ் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் இருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோன் உங்களுக்கே தெரியும். ஃபோன் பார்த்தீங்கன்னா உடைச்சிட்டேன் கீழே போட்டு. ஸோ டிஸ்பிளே போயிடுச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரு சைடில் பிளாக் மாதிரி வரும்ல, அதுக்காண்டி இருந்தால் என்னோடய ஃபோன் உடஞ்சிருக்காது. பட் உடஞ்சிருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா டெம்பர் மட்டும் மாட்டிடலாமே, இனிமேல் பாதுகாப்பாக வச்சுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சி சீட்டில் வந்து டெம்பரு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். டெம்பர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா கையில் போட்டாச்சு. ட்ரெயின்லேருந்து இறங்கியாச்சு. வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் தான் போயிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன நல்லா சாப்பிட்டுனுங்க. மதியம் பார்த்தீங்கன்னா அவன் கூட அவன் தான் சொல்லி சாப்பிடவே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குங்க. நடக்கவே முடியல. நடந்த போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ அது சாப்பிடாதனால பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 6:25. ஸோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துங்க. அப்பா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, யாருமே இல்லை வீட்டில். நான் மட்டும் தான் இருக்கேன். சத்தியமாக என்னால் முடியலைங்க. மதியம் சாப்பிடாம இருந்த பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலே இருக்கும்போது டெய்லி சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஒரு வேளை சாப்பிட்ணுன்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. இப்போ படிக்கட்டில் வரும்போது கூட பார்த்தீங்கன்னா கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ தம்பியை பார்த்து வரக்காருந்தாங்க. தம்பியை பார்த்து வாடா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தோணுது, எனக்கு கரெக்டாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா சாப்பிடாம இருக்க மாட்டேங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்க சொன்னவொடனே நீங்கள் வீடியோ முன்னாடி பார்த்துருப்பீங்கள. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். வரும்போது ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சமோசா வாங்கினேன். ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா அண்ணன் பாருங்கள், எனக்கோசம் சிப்ஸில் வாங்கி வச்சு எனக்கோசம் வாங்கி வந்துருக்க மாட்டான், அவன் சாப்பிட்றதுக்கோசம் வாங்கி வந்துருப்பான். ஸோ அப்படியே பார்த்தீங்களா இல்லையா? டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10:40 ஆக போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து தோசை வாங்கிட்டு வந்துருக்கான். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா காலேஜ் போயிட்டு வந்தேன். ஸோ போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சும்மா இருக்குமே சாப்பாடு செஞ்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு சாப்பாடு செஞ்சேன். அது வந்து சாப்பிட்றதுக்கோசம் மட்டும் தான் செஞ்சேன், பசி கோசமாக இல்லை ருசி கோசமெல்லாம் செய்யலை. சாப்பிட்டு செஞ்சு போகும் அப்படின்னு சாப்பிட்டேன். ஸோ மதியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும். ஸோ சாப்பிடவே இல்லை. அண்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா 2 தோசை சாப்பிட போகிறேன். என்ன எவ்வளோ வாங்கிட்டு வந்துங்கன்னா பாருங்கள். என்ன குருமா எங்கே சொன்னேன்? குருமா எங்கே இல்லைடா? என்னது இது? எக் பப்ஸடா? பிஸ்கெட்டா? இதெல்லாம் ஏன்டா வாங்கிட்டு வர?
தான். அதுவும் பார்த்தீங்கன்னா சாம்பார் சட்னி இருந்தால் நல்லா இருக்காது, குருமான்னா கொஞ்சம் மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்குமா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா குருமா எங்கே சொன்னேன் 2 தோசைக்கான குருமா தான், அது சட்னி குருமா தான் தந்துக்கிறாங்க. என்னடா நிறைய வாங்கி அந்த சாப்பிட்ற அப்படின்னு நினைக்காதீங்க. 2 தோசை தான். ஆக்சுவலி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இது சத்தியமாக பார்த்தீங்கன்னா வாங்க சொன்னலை. நான் உங்ககிட்ட நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். இவன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணுவான். ஆனால் இது ஒரு 2 பிஸ்கட் எடுத்துக்கின்னு மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் வச்சுருவான். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தம்பி அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் வாங்கி கேட்டா சாப்பிட்டே இல்லை, ஏன்டா வச்சு வச்சுக்கிற எந்த 4 எத்துக்குள்ள எல்லாம் அப்பயும் இது வாங்கினுங்கிற எல்லாம் சாப்பிட தான் போத எனக்கும் தெரியும், ஏன் சாப்பிட்டு தான் போகிற அப்படின்னு நீங்கள் அதை. டின்னர் பார்த்தீங்கன்னா 2 தோசை தான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நைட் டின்னருங்க. ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 11:15 ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் பண்ணணும். டைம் பார்த்தீங்கன்னா 12 o'clock ஆகிடும். ஆல்மோஸ்ட் மார்னிங் 8 o'clock பார்த்தா வீடியோ ஷார்ப்பாக அப்லோட் ஆகிடும். இவ்வளோ கஷ்டங்களும் தாண்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க காரணம் என்னென்னா லைஃப்பில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வெறியாக போராடிட்டு இருக்குங்க. ஏன்னா சின்ன வயசில் நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம். ஸோ எல்லாம் பேச வேணாம், இப்போதைக்கு எடிட்டிங் பண்ணணும். ஸோ எனிவேஸ் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you tomorrow. Bye. The night's young, it has just begun as she puts her hand in mine.